பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 1 சாமுவேல் 3:7. 1 சாமுவேல் 3:7. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆமென். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதே 1 சாமுவேல் 3 முதல் வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆமென். சாமுவேல் ஆலயத்திலே இருக்கிறவனாக இருக்கிறான். ஆமென். ஏலிக்கு அவன் பணிவிடை ஹெல்ப் பண்ணுறவனாக இருக்கிறான். ஆலயத்துக்கான காரியத்தை எல்லாம் பார்க்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நம்ம சபைக்கு வரலாம், சபையில் இருக்கலாம், சபைக்கான காரியங்களை செய்யலாம். ஆனாலும் ஏதோ ஒன்றை கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற உறவுல ஹல்லேலூயா காரியத்தை அறியாது இருக்கிறோம். கர்த்தர் எப்படி பேசுவார் அல்லது எப்படி நம்மளை நடத்துவார், ஹல்லேலூயா, அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆமென். நம்ம சபையில் இருக்கலாம், எவ்வளோ நாளாக நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கலாம். ஆமென். பல காரியங்களை கூட செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போ இங்கே சாமுவேலை குறித்ததான காரியம் அதுதான் சொல்லப்படுது. சாமுவேலோ இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் இன்னும் அறியாது இருக்கிறேன்னா, இன்னுமா எனக்கான காரியங்கள் என்ன? ஆமென். என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் நான் என்ன தேவையாக இருக்கிறது? ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:12 பாருங்க. 2 தீமோத்தேயு 1:12 பவுல் என்ன சொல்றார்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். பவுல் என்ன சொல்றார்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அவர் யாருங்கிறது, அவர் எப்படிப்பட்டவருங்கிறது எல்லாம் எனக்கு தெரியுங்கிறார். ஆமென். அதுதான் இங்கே காரியம். சாமுவேலை இன்னும் கர்த்தரை அறியாது இருந்தான்னா அவர் இன்னார் என்பதை அவர் அறியாமல் இருக்கிறான். நமக்கு வர பிரச்சனைகள், பாடுகள் எல்லா மத்தியிலும் நான் கர்த்தரை இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேனா? ஆமென். கர்த்தருக்கு நான் இன்னும் அறியாது இருக்கிறேனா? நான் கர்த்தரை அறிஞ்சவனாக இருந்தால் வானத்தையும் பூமியினையும் உண்டாக்கின அந்த கர்த்தர், ஆமென், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவும் என்னை அசைக்க முடியாது என்றபடியாய் நான் நிலைச்சு நிற்க முடியும். ஆமென். அப்போனா இன்னும் கொஞ்சம் ஏதோ காரியங்களில் நான் குறைவுபட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மத்தேயு 25ஆவது அதிகாரத்தில் 10 கன்னிகை குறித்து பேசுகிற போது, அந்த ஓமையில் சொல்லுகிற போது, அந்த 5 கன்னிகைகள் இன்னும் கொஞ்சம் குறைவு. எது? என்ன குறைவு? ஹல்லேலூயா. மற்ற 5 பேரோ எண்ணெய்கள் வைத்திருந்தாங்க, இவங்கள்ட்டையோ எண்ணெய் இருக்கின்றது, ஆனால் குறைவு. ஹல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம். ஆமென். அந்த குறைவை நிறைவாக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சபைகளை குறித்து சொல்லுகிற போது, சபைகளை குறித்து கர்த்தர் பேசுகிற போது, ஒவ்வொரு சபையிலையும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? இதில் நீ சரியாக இருக்கிற அப்படின்னு ஒரு பாராட்டுறார். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. இதை நீ சரி பண்ணணுங்கிறார். எதுக்கு அதை எழுதப்பட்டு இருக்குது? நாம் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருமே ஒரு சபையாக தான் இருக்கிறோம். ஆமென். நாம் ஒன்று சேர்ந்து ஒரு சபை அப்படிங்கிறத விட நம்ம தனிப்பட்ட முறையில்
சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது கர்த்தருக்குள்ள, ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த மைனஸ் பாயிண்ட் என்ன, அதை நான் சரி பண்ணணும். ஆமென். அவர் சரி பண்ணுறதுக்காக தான் அவர் பேசுகிறார், நீ இதில் சரியாகணும். அது மட்டும் இல்லை, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேங்கிறதையும் அங்கே சொல்லுவார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன். ஆமென். அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் நீ இருக்கிற, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், உன்னை துப்பி போடுவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த குறைவு நாளாக ஆக இந்த குறைவு நிறைவாயிடக்கூடாது. ஆமென். நமக்குள்ளே இருக்கிற குறைவு, அப்போ என்ன குறைவு இருக்குதோ இந்த நாளில் நம்ம அதெல்லாம் சரி பண்ணும்படிக்காக தான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மள்கிட்ட சில காரியம் சில நேரங்களில் அவரால் சரி பண்ணவே முடியாது. ஆமென். நான் ஸ்கூல்லெல்லாம் படிக்கிற போது 35 மார்க் வாங்கினா பாஸ். அப்போ 35 மார்க் வாங்கணுன்னா சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த 33 மார்க் அல்லது 34 வந்து நிற்கும். உடனே டீச்சர்கிட்ட பேப்பரை எடுத்துக்கிட்டு ஓடுறது, ஓடி எப்படியாவது 1 மார்க் எப்படியாவது போட்டு கொடுங்க, ஒரு 2 மார்க்கு போடுங்க, நான் பாஸ் ஆகிடுவேன்ல. அப்படிங்கிற போது அவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் பேப்பரை பாடுறா நல்லா, நான் முடிஞ்ச வரையில் உன்னை பாஸ் ஆக்கணும்னு நினச்சி தான் எங்கெங்கே மார்க்கு போட முடியுமோ எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன், இனிமேல் எந்த இடத்துல இன்னும் 1 மார்க்கு கூட போட முடியாது. ஆமென். இன்னும் எந்த இடத்துலையும் நான் 1 மார்க்கோ 2 மார்க்கு சேர்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிற. அப்படிங்கிற போது நான் ஒன்றும் பண்ண முடியாதும்ப. ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் குறைவு நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். ஆமென். அந்த 5 கன்னியை போல் ஃபெயில் ஆகிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம்னு நினைக்கிறோம், நான் இவ்வளவு இதில் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கொஞ்சம் குறைவு நம்மளை ஃபெயில் ஆக்கிடுமே, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இன்னும் என்ன தேவை, இன்னும் அவன் கர்த்தரை அறியாதிருந்தான்ங்கிற காரியத்தில் இன்னும் எனக்கு தேவைங்கிற காரியம் எனக்கு என்னவா இருக்கு. ஆமென். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, ரோமர் 14:10 நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமேங்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நாள் கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நின்று தான் ஆகணும். ஆமென். அப்போ அவரவர்களுக்கான பலனை கொடுக்குற அந்த காரியத்தில் எல்லாருமே நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நின்று தான் ஆகணும். அப்போ இந்த கொஞ்சம் குறைவுங்கிற காரியம் நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி கர்த்தர் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ என்னென்ன காரியங்களில் நான் இன்னும் சரியாகணும். ஆமென். முதல் காரியம் பார்ப்போம், இன்னும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. 1 ராஜாக்கள் 22:43, 1 ராஜாக்கள் 22:43 படிப்போம். 1 ராஜாக்கள் 22:43 அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான், அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா, வேதம் என்ன சொல்லுது, தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலெல்லாம் நடந்தான், அவன் அதை விட்டு விலகவில்லை, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அந்த ராஜா யோசபாத் என்ன வேதம் சொல்லுது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லுது, ஆணைகளும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்நிய தெய்வத்துக்கான மேடைகள்லாம், இவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான், இவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இவனால் அந்த காரியங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இவன் சரியாக இருக்கிறான். இங்கே வேதம் என்ன சொல்லுது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இவனுக்குள்ள காரியங்கள் சிலது சரிதான், ஆனால் உனக்கு பவர் இருக்குது, நீ ராஜாவாக இருக்கிற. அந்நிய தெய்வத்தின் பலிபீடங்கள்லாம் இன்னும் நாட்டில் இருக்குது, மக்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே அதுதான் பிரச்சனை. ஆமென். அப்போ அது இன்னும் தகர்க்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் 2 நாளாகவும் 17 3-4 வசனங்கள் படிப்போம். 2 நாளாகவும் 17 3-4. 2 நாளாகமம் 17 3-4. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து
தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆமென். இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அப்படின்னா என்ன? இஸ்ரவேலின் செய்கையின்படி நடவாமல் அப்படின்னா ஊர் உலகத்தில் சொந்தத்தில் இருக்கிறவங்க சடங்காச்சாரியம் அது இதுன்னு செய்கிற காரியத்தின்படி செய்யாமல், ஆமென், இஸ்ரவேலருடைய செய்கையின்படி செய்யாமல் கற்பனையின்படி நடந்தான். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறோ அதன்படி நடக்கிறவனாக இருந்தான். ஆனால் காரியம் என்ன? மேடைகள் தவிர்க்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே இருக்கிற அவனுக்கான காரியங்களில் பொறுப்பில் சில காரியங்களில் அவன் குறைவாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆமென். நான் கர்த்தருக்குள்ள சில காரியங்களில் சரியாக தான் இருக்கிறேன். எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தர் நம்மளை பார்க்கிற போது ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்குது. சில மேடைகள் நமக்குள்ள தகர்க்கப்படவில்லை. ஹல்லேலூயா. என்ன மேடை தகர்க்கப்படவில்லை? ஒருவேளை அது கோபமாக இருக்கலாம், ஒரு மேட்டுமையாக இருக்கலாம், ஒரு இருமாப்பாக இருக்கலாம், அல்லது சுயமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சில மேடைகள் நமக்குள்ளே இருக்குது, ஒரு மேட்டுமே ஒரு காரியங்கள் இருக்குது. நான் கர்த்தருக்குள்ளே சரியாக தான் இருக்கிறேன், வேறு ஒரு சில காரியங்களில் நான் சரிதான். ஆமென். ஆனால் மேடைகள் தடுக்கப்படவில்லைன்னு கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. இன்னும் மேடைகள் தடுக்கப்படவில்லையே, நீ ரட்சிக்கப்பட்டியே, இவ்வளோ வருஷங்கள் இவ்வளோ நாட்களாக சபைக்கு வருகிறியே, ஆனால் மேடைகள் தடுக்கப்படவில்லையே. ஹல்லேலூயா. நான் இதுக்கு ஒப்பு கொடுக்குறவனாக இருக்கிறேனா இன்னும் என்கிற காரியத்தில்? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இன்னும் குறைவுங்கிற காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் அந்த கன்னியை போல இந்த குறைவு இருக்குமானா நான் கைவிடப்பட்டவனாக போய்விடுவேனே. ஆமென். இவ்வளவு நாள் ஓடியும் பிரயோஜனம் இல்லையே. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எனக்கு தேவை, இன்னும் மேடைகள் தகர்க்கப்படவில்லைங்கிற காரியத்தில் நான் என்ன மேடையை தகர்க்கணும், எனக்குள்ள என்ன காரியத்தை நான் சரி பண்ணணும். இது தகர்க்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது வேற, புரியுதுங்களா? அதிகப்படுத்துகிற காரியம் வேற. இப்போ ஒரு ஜபம்னு இருக்குது, ஜபத்தை நான் அதிகப்படுத்தணும், அது வேற. ஆனால் இது உடைக்கப்படணும். ஆமென். இது தகர்க்கப்படணும், விட்டுவிடப்படணும். என்னத்தை நான் விட்டுவிடணும்? ஹல்லேலூயா. என்னத்தை தகர்க்கணுங்கிற காரியத்தில் நான் கவனமாக இருக்கணும். ஆமென். அப்போ நான் சாமுவேலை போல அங்கே காரியத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இன்னும் கர்த்தரை அறியாது இருக்கிறான். சபையம் ஆலயத்தில் தான் இருக்கிறான், ஆலயத்தில் தான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனாலும் கர்த்தரை அறியாது இருக்கிறான். அந்த முழுமையாக கர்த்தரை அறிகிற அறிவுங்கிறது அது மேலோங்குகிற போது மட்டும்தான் இந்த மேடை தகர்க்கப்பட முடியும். ஆமென். அப்படின்னா என்ன? நான் கர்த்தரை முழுமையாக அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கோபம் வராது. ஹல்லேலூயா. ஏன் வராது? தேவனிடத்தில் அன்பு கூறவுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குங்கிற அந்த ஒரு வசனம், அந்த ஒரு வார்த்தை இந்த கோபத்தெல்லாம் தூக்கி போட்டுடுமே. அவரை அறியாமல், அவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்றபடியாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறவனாக, நான் நம்புகிறவனாக இருக்கிறேன். ஆமென். நான் அதை கர்த்தருக்குள்ளே அதை நம்பாதவனாக இருப்பேனே, ஆனால் அதை நம்புகிற காரியத்தில் குறைவாக இருப்பேனானா ஏதோ ஒரு மேடை எனக்கு தடை பண்ணும். ஹல்லேலூயா. அது கோபமா சுயமா எதுன்னு தெரியாது. ஒரு மேடை அங்கே தகர்க்கப்பட வேண்டியது இருக்குது. அது தகர்க்கப்பட முடியாதபடியினால தான் இது மேலோங்குகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது மேடையாக இருக்கிறது, நமக்கு மேலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் இன்னும் நாளில் இன்னும் மேடைகள் தகர்க்கப்படவில்லைங்கிற காரியத்தில் நான் எதுன்னு கண்டுபிடிச்சி நான் அதை தகர்க்கிறவனாக இருக்கணும். ஆமென். அடுத்தது இன்னும் உணர்வில்லாதவர்கள். மத்தேயு 15:16 படிப்போம். மத்தேயு 15:16. மத்தேயு 15:16 அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? ஆமென்.
இன்னும் நீங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீங்களாங்கிறார். ஹல்லேலூயா. சில காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. தேவன் எதுக்கு பேசுகிறார், ஏன் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், காலங்கள் நேரங்கள் ஆகிற போது அதை மறந்துடுவோம். ஆமென். சில பிரச்சனைகள் நெருக்கங்கள் வருகிற போது அந்த நேரத்தில் வேணா அழுது புலம்பி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்போம். நாட்கள் ஆக ஆக எதனால் இந்த காரியத்தை தேவன் எனக்கு அனுமதிச்சாருங்கிறதே நம்ம மறந்து போகிறவங்களாக இருப்போம். ஆமென். இன்னும் மார்க்கு 7:18 பாருங்க. மார்க் 7:18. மார்க் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? ஆமென். எதுக்கு? ஏன்னா இங்கே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. உள்ளே போகிறது உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்கள்கிட்டேருந்து வெளியே வர்றது தான் தீட்டுப்படுத்தும்னு கர்த்தர் சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறார், ஏன் சொல்கிறார், எதுவுமே அவங்களுக்கு புரியல. அவங்க விளக்கம் கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியம்தான், நீ என்ன நீ வாயிலேருந்து பேசுறியோ ஆமென், அந்த காரியம் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிற காரியத்தில் தான் அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. அந்த உணர்வு இல்லை. அதுக்கு தான் அங்கே சொல்கிறார், உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என் வாழ்க்கையில் தேவன் பேசுகிற காரியத்திலையோ என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்தையோ நான் புரிஞ்சுக்காமல் இருக்கிறேன். இன்னும் நீங்கள் உணர்வு இல்லையா, நீங்கள் புரிஞ்சுக்கலையான்னு கேட்குறேன். ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தையோ அல்லது எனக்கு வந்த ஒரு வார்த்தையோ நான் கர்த்தர் எந்த விதத்தில் என்னோட பேசுகிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதை புரிஞ்சுக்கலன்னா முடியாது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் நான் ஜெபிச்சேன் ஆரம்ப நாட்களில், அதாவது அந்நிய பாஷைக்காக அதிகப்படியாக ஜெபிச்சேன். ஆமென். நான் இப்போவும் நான் சொல்கிறேன், நம்ம அதிகப்படியாக பேசுவேன்னு நான் நினைக்கல, கொஞ்சம் பேசுவேன், அவ்வளோதான். என்ன நினச்சி நான் எனக்குள்ளே அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக அதிகப்படியாக ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நாளில், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறியா? நீ கேட்குறது எதுக்காக கேட்குற? நீ கேட்குறது எதுக்காக கேட்குற? உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறியா? ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் அந்த அதாவது தப்புன்னு நான் சொல்லலை, அது தேவையானது தான். ஆமென். டிஎல் மோடியிலேருந்து மோடியா அவர் இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் அந்நிய பாஷை பேசலை, ஆனால் பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அந்த காரியத்தை நான் பர்ஃபெக்டாக செய்யணும். ஆமென். அதுதான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிற காரியம். அது ஒரு வரம். ஆமென். கொடுக்குற வரத்தில் அது ஒன்றாவது வரம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு மேலே எவ்வளோ வரங்கள் இருக்குது. ஆமென். நான் ஒரு காரியத்தை நான் செய்கிறது, ஒரு வேலையை செய்கிறது, அது ஒரு திறமையாக நான் செய்வேன்னா அது ஒரு பெரிய வரம். ஆமென். அதில் தேவனுக்கு மகிமையாக நான் என்ன செய்ய முடியும்னு தான் நம்ம பார்க்கணும். ஆமென். தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நம்ம நடக்கணுங்கிறத தான் பார்க்கணும். ஆமென். அந்த உணர்வு தான் தேவன் நம்மளுடைய காரியத்தில் நமக்கு என்ன அனுமதிக்கிறாரோ அதை புரிந்து கொள்ள தெரியணும். ஏசாயா 1:3 என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆமென். மாடு எஜமானம் புரிஞ்சுக்கும், கழுதை தன் ஆண்டவனை முன்னணையை அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனவங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. மாடு கழுதை கூட புரிஞ்சுக்குது. எப்படி? ஒரு அடி அடித்தாக்க புரிஞ்சுக்குது இந்த பக்கம் போகணுன்னு. ஆமென். ஆனால் நமக்கு ஒரு அடி விழுந்ததுன்னா உணர்வு இல்லை. என்ன ஆண்டவர் சொல்கிறார்? ஆமென். எதுக்காக இந்த காரியம்? ஆமென். அந்த உணர்வு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். தேவன் நிச்சயமாக காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்கிறவர்களாக நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். ரோமர் 1:28. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். ஆமென். அப்படின்னா என்ன? தேவனை பற்றி கொண்டு இருக்கிற காரியத்தில் நமக்கு ஒரு அறிவு வேணும், ஒரு ஞானம் வேணும். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், எப்படி நடத்துவார் என்கிற காரியத்தில். ஆமென். அது இல்லை அப்படின்னா அவருக்கு வேதம் என்ன சொல்லுது? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ ஒரு காரியத்தை செய்வ, அது கோணலாக தான் போய் முடியும். ஏன்? தகாததை செய்யும்படி தேவனே உனக்கு ஒப்பு கொடுக்குறார். ஏன் அப்படி ஒப்பு கொடுக்குறார்? முன்பே நீ அவர் அறிகிற அறிவே, அதாவது அவர் நடத்துகிற வழியை நீ புரிஞ்சுக்கல. ஆமென். அவர் உன்னை நடத்துகிற வழியை நீ முன்னாடியே புரிஞ்சுக்காததுனால தகாததை செய்யும்படி அவரே உன்னை அனுமதிக்கிறார். ஆமென். கேடான சிந்தனைக்கு அவரே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் பிரச்சனை வருது, காரியங்கள் வருது. அப்படிங்கிற போது நம்ம யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. ஆமென். இதே இது செய்யக்கூடாததை செய்யும்படி அப்படிங்கிற போது, தகாததை செய்யும்படி அப்படிங்கிற போது, அது என்னது? செய்யக்கூடாததை செய்யும்படி தேவன் நம்மளை விட்டு விடுகிறார், சிக்கலில் விட்டு விடுறார். ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். தேவன் அதை என்ன சொல்கிறார்? சில காரியங்களை தேவனோட மகிமைக்காகவே வைத்திருக்கிறேங்கிறார். ஆமென். யோவான் 9:2-3 வசனங்களை படிப்போம். யோவான் 9:2-3 வசனங்களை. யோவான் 9:2-3 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. கவனிக்கணும், இந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆமென். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு அவன் கூட நான் பிறந்தான். இப்போ நமக்கு என்ன காரியம்? இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தேவனுடைய கிரியை நம்மிடத்தில் வெளிப்படும் பொருட்டு அப்படிங்கிற காரியத்தில் சில காரியங்கள் நம்மள்கிட்ட குறைவுபட்டு இருக்கிற போது, அல்லது நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்துகிற நம்ம வழியாக தேவன் அந்த காரியத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற போது சில குறைவுகளோ சில நமக்கு பாதிப்போ வருகிறது. தேவனால் அனுமதிக்கப்பட்டது. ஏன் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னா, பின்னாலைக்கு தேவனுடைய கிரியை நம்மளிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. ஹல்லேலூயா. இல்லைன்னா நான் அந்த தேவனுடைய காரியம் வெளிப்படும் பொருட்டு என்னுடைய கிரியை இருக்காது. ஹல்லேலூயா. எப்படி நான் சொல்கிறது? இன்னும் மீண்டும் அதே தான் சொல்கிறேன். என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளம் 9 வருஷம் இருந்தது அப்படின்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு மருந்து மாத்திரை எடுக்காமல் இருந்த காரியங்கள்லாம் பின்னாலைக்கு என்னுடைய விசுவாசத்தில் ஓட எனக்கு உதவியாக இருந்தது. ஆமென். அன்னைக்கு சொன்னார், 9 வருஷம் கழித்து மருந்து மாத்திரையே இல்லாமல் ஆனால் சுகமாக்குனார். இந்த 9 வருஷத்தில் அவர் சொன்னது நடக்குமா நடக்காதா? இவ்வளோ வலி இருக்கே, இப்படி இருக்கே, பிரச்சனை இருக்குது, எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நான் அதில் உறுதியாக இருக்கிற போது தேவன் ஒரு நாள் எனக்கு சுகம் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு அன்னைக்கு சொன்ன ஒரு காரியத்திலேருந்து இன்னைக்கு எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வருகிற போதும் தேவனுடைய வார்த்தை எங்கேருந்து இந்த பிரச்சனைக்கு வருது, இந்த வார்த்தை தேவன் என்ன இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஆமென். அந்த ஒரு வார்த்தை கிடைச்சதுன்னா, வார்த்தை கிடைக்கிற போது அது 2 வருஷமானாலும் சரி, 3 வருஷமானாலும் சரி. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் எனக்கு இந்த 9 வருஷம்? அதையும் பல தடவை நான் செகண்டாவது சொல்லியிருக்கிறேன். ஏன் தேவன் நினச்சா ஒரு வியாதிக்கு அவர் கையை வச்சு ஜெபிச்ச போதோ அல்லது ஒரு ஜெபிச்ச உடனே அடுத்த செகண்ட் எனக்கு சுகமாக்க முடியும். தேவனுக்கு அந்த வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் ஏன் இந்த 9 வருஷம்? ஏன்னா இந்த செக்கினா பயிற்சிக்கோ மற்றவங்களுக்கோ மற்ற பிரச்சனையோடு வர்றவங்களோடு நான் பேசுகிற போது, ஆமென்,
அவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்குவோமே, ஹார்ட் ப்ராப்ளமே இருக்குது, 1 வருஷமா 2 வருஷமா நான் கஷ்டப்படுறேன் பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் 9 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தேவன் சுகம் கொடுத்தார். அப்படிங்கிற போது இந்த 2 வருஷத்தை கஷ்டப்படுறவனுக்கு விசுவாசம் கூட ஆகும். ஆமென். அவன் விசுவாசத்தில் நிலைத்து ஓடும்படிக்காக அது புரோஜனமாக இருக்கும். அப்போ அவனுக்கு புரோஜனமாக இருக்கும்படியா நான் 9 வருஷம் நானும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தர் என்கிட்ட வருகிற போது அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு கொடுக்கும்படியா நான் 9 வருஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னுமா காரியங்கள் எதை குறித்து நம்ம பார்க்குறோம்? நான் உணர்வு இல்லாதவனாக இருக்கிறேன். ஆமென். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கங்கள்? அல்லேலூயா. தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த காரியம் அந்த குருடனை போல தேவனுடைய மகிமைக்காக அனுமதிக்கப்பட்டதா? ஆமென். அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். நான் அதை உணர்ந்து கொள்ளுகிற போது நிச்சயமாக அது எப்படிப்பட்டதான பாடுகளாக இருந்தாலும் தானே நான் அது கடந்து போக முடியும். ஆமென். அடுத்தது, இன்னும் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 3ல் 2-3 வசனங்களை படிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனம். நீங்கள் பலனில்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். இன்னும் நீங்கள் மாமிசத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் மாம்சத்துக்குரிய சில காரியங்களை என்கிட்ட இருக்கிறதுனால ஆவிக்குரிய பலன் எனக்கு இல்லைங்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய பலன்னா எப்படி இருக்கும்? 2 கொரிந்தியர் 11:24 பவுல் சொல்றாரு, 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன்கிறார். என்ன சொல்றாரு? 1 குறைய 40 அடியாக 5 தரம். அப்படின்னா என்ன? 39 அடி சாட்டையால் அடிக்கணும். ஆமென். அன்னைக்கு இருக்கிற சேவகர்கள் எப்படி சாட்டையால் அடிப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆமென். சும்மா சாட்டையால் அடிக்கிறதுனா சும்மா ஒப்புக்கு அடிக்கிறது இல்லை. ஆமென். அது மாதிரி 39 அடி 5 தடவை அடி வாங்கியிருக்காராம். அல்லேலூயா. நீங்கள் அந்த பாடுகளை பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அநேக முறை கப்பர் சேதத்தில் இருந்த இதில் இருந்த சாவுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கடந்து போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதனால்? இந்த பலன் எப்போ வரும்? நீ மாமிசத்துக்குரியவனாக இருந்தீன்னா இந்த பலன் இருக்காது. அல்லேலூயா. அதை தான் அவர் சொல்கிறார், இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் இல்லை. இன்னைக்கு நம்மளை யாரும் சாட்டையால் அடிக்க போகிறதில்லை. அல்லேலூயா. கணவனோ மனைவியோ நம்ம கூட இருக்கிறவங்களோ அவங்க சொல்லால் அடிக்கிறதே சாட்டை அடிக்க போல இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம் உங்களுக்கு. ஆமென். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய பலன் இருக்குமானா நீங்கள் அதை தாங்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருந்தால் அதை தாங்கவே முடியாது. ஆமென். அதை தான் என்ன பவுல் சொல்கிறா, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும். இன்னும் மாமிசத்துக்குரியவங்களாகவே இருக்கீங்க. அந்த மாமிசத்துக்குரிய காரியத்தை அதே இதில் 1 கொரிந்தியர் 3:3 வாசிங்க. 2 வாசிங்க, 3 வாசிங்களா? பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மாம்சத்துக்குரியது என்னங்கிறத அவர் சொல்கிறார். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக தான் இருக்கீங்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த காரியங்கள் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா நான் மாமிசத்துக்குரியவனாக தான் இருக்கிறேன். எந்த ஒரு தீர்மானத்தை வீட்டில் எடுக்கிறோமே அப்படின்னாலுமே ஒரு 2 பேர் எனக்கு இருக்கிற ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன் என்ன சொல்லலாம். ஆமென். திரும்ப திரும்ப நம்ம சொல்லியும் கேட்கல அப்படின்னா கர்த்தர்கிட்ட தான் விடணும். ஆமென். அதுக்கு வாக்குவாதம் தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தரை மீறி அந்த காரியம் நடக்காது. ஆமென். கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை நான் ஒப்புவிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். நமக்கு என்ன, நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா. புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னா புரிஞ்சிக்க கூடாதபடி செய்கிறது என்ன? ஆமென். அது கர்த்தரா? அது யாருக்கு தெரியும்? ஆமென்.
அப்போ நம்ம அதை விட்டு விடுகிறவர்களாக தான் இருக்கணும். கர்த்தர் கரத்தில் விட்டு விடுகிறவர்களாக தான் இருக்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 6:7 பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு. 1 கொரிந்தியர் 6:7 பவுல் சொல்ற பாருங்க. 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது, நல்லா புரியணும், இதை தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எந்த பக்கம் பார்த்தாலும், ஆமென், நீ ஒருவரோடு வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாக தான் இருக்குது. ஏன்னா அதை விட்டுடணும் நீ. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப அதை பேசாத. எல்லா எந்த பக்கம் பார்த்தாலும் அது குற்றமாக தான் இருக்குது. ஆமென். அப்படின்னா என்ன? தேவனுடைய பார்வையில் அந்த காரியத்தை நான் விட்டு விடணுங்கிற பக்கத்தில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பார்வையில் அது குற்றமாக இருக்கிறது. ஆமென். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது? ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காரியத்தில் ஒரு பாதிப்பு வருது, அல்லது அந்த காரியம் சரியில்லை, பரவாயில்ல, சுமப்பமே, ஏன் அதை சகிச்சுக்குவேன்? அதை தான் பவுல் சொல்கிறார். ஏன் நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிற? ஆமென். நீ வழக்காடிக்கிட்டே இருக்க, அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க, விட்டுடு. அதனால் உனக்கு பாதிப்பு தான். ஏன் அநியாயத்தை சுமந்து கொள்ளக்கூடாது? ஏன் அப்படி அந்த நேரத்தில் அப்படி அநியாயத்தை சுமந்து கொள்ளும்படியா நீ நடந்துக்கல அப்படின்னா, நாள் முழுக்க அல்லது வருஷம் முழுக்க உனக்கும் அந்த வழக்காடுகிற பார்ட்டிக்கும் என்னாச்சு? சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. என்றைக்குமே சமாதானம் இருக்காது. சும்மா பேசிக்கலாம், உள்ளார்ந்தமா சமாதானம் இருக்குமானா அங்கே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அதை சகித்து கொள்கிறவனாக, அந்த அநியாயத்தை சகித்து கொள்கிறவனாக இருக்கிற போது அது நிச்சயமாக ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கும். யாக்கோப்பு 3:16 பாருங்க. யாக்கோப்பு 3:16. யாக்கோபு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. ஆமென். வைராக்கியம், விரோதங்கிறத கூட அடுத்த பக்கம் பார்த்துக்கலாம். ஆமென். விரோதம் எனக்கு இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஆனால் வைராக்கியம் எங்கே இருக்குதோ அங்கே கலகம் உண்டு, பிரச்சனை உண்டு. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை விட்டு விடுகிறவனாக இருக்கணும். ஆமென். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் நான் கவனமாக இருக்கணும். இது எல்லாமே இன்னும் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்கிறார் பவுல். சொல்கிறது அதுதான். இந்த காரியம் உனக்குள்ளே இருந்ததுன்னா மாமிசத்துக்குரியவனாக தான் இருக்கிற. யாக்கோப்பு 1:20 என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 1:20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய வேலையை நடப்பிக்க மாட்டாதே. நீதியன்னாக்க என்னமோன்னு நினச்சிடக்கூடாது. தேவன் செய்ய போகிற செய்கையை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென். நடுவில் ஒருத்தருக்கு கோபத்தை சாத்தான் கொண்டு வந்துடுச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். தேவனுடைய காரியம் அங்கே நின்று போகும். தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ, ஹல்லேலூயா. தேவனுடைய காரியம்னாக்க தேவன் சபைக்காக செய்கிறத மட்டும் நினச்சிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ அந்த காரியம் அங்கே நடக்காமல் போகும். ஆமென். அப்போ இங்கே இது மாமிசத்துக்குரியவனாக தான் இருக்கிறேன். இன்னும் நான் மாமிசத்துக்குரியவனாக தான் இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் நான் மாறணும். ஆமென். நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லியும் இன்னும் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். நான் சபைக்கு வர்றவனாக இருந்தோம், ஆலயத்துக்கு வர்றவனாக இருந்தோம், தேவனுடைய காரியத்தை செய்கிறவனாகவும் இருக்கிறேன். ஆனால் இந்த காரியத்தில் நான்கு இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டு? மத்தேயு 19:20 பாருங்க. அவன் என்ன கேட்குறான்? மத்தேயு 19:20. மத்தேயு 19:20
அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். ஆமென். அது 18 படிப்போம், 18 19 படிப்போம், ஒரு தெளிவுக்கு வரலாம். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். ஆமென். இப்போ அவனுக்கு நான் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு தானே வரேங்கிறான். ஆமென். ஆனால் அவன்கிட்ட ஏதோ ஒரு குறைவு இருக்குங்கிறத அவனால் இதுவரையிலும் புரிஞ்சிக்கவே முடியல. ஹல்லேலூயா. எல்லா காரியத்துலேயும் அவன் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்குது. நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நான் இதெல்லாம் செஞ்சு 10 கட்டளை உள்ளது எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கிறேன், ஒன்று விடாமல் கடைப்பிடிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாமே செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிங்கிற போது இதையும் மீறி ஏதோ ஒன்று இருக்குது. ஆமென். நான் எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டு தான் வர்றேன், ஆனால் இதையும் மீறி ஏதோ ஒரு குறைவு இருக்குது. ஹல்லேலூயா. அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆமென். என்னிடத்துல என்ன குறைவு இருக்குது அப்படிங்கிற காரியத்தில் நான் எவ்வளோ காரியத்தை சரியான விடை தான் எனக்கு தெரிஞ்ச வரையில் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றேன். எனக்கு தெரியாத ஒரு குறைவு ஒன்று இருக்குது. ஆமென். அது கர்த்தர் சொல்லுகிற போது, ஆமென், உன்னுடைய சொத்தெல்லாம் விற்று ஏழைங்களுக்கு கொடு அப்படிங்கிற போது இதுதான் குறைவா, இதுதான் என்கிட்ட குறையான்னே அவனுக்கு தெரியாமே இருக்குது இவ்வளோ நாளும். ஆமென். நான் எல்லாத்தையும் சரியாக கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றேங்கிறான். அப்போ நம்மள்கிட்ட ஒரு காரியத்தில் ஒரு குறைவு இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியுமா? இல்லை அவனை மாதிரி நான் திருப்பிக்கிட்டு போவேனா? ஆமென். ஒரு குறைவு வந்துட்ட இருக்கு, அப்பா இதை நீ மாற்றிக்க, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுகிற போது நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் எனக்கு இருக்கா? இல்லை அவனை போல அவன் என்ன ஆயிடுச்சு, அடுத்த செகண்டு அந்த இடத்த விட்டே போயிட்டான். ஆமென். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு கோபத்தையோ மற்றதையோ எனக்கு மாற்றிக்க முடியலங்கிறத விட சாத்தான் என்ன பண்ணும், அதை நியாயப்படுத்தும். அதுதான் அங்கே பிரச்சனை. ஹல்லேலூயா. சாத்தான் என்ன பண்ணும், இதில் என்ன தப்பு, நான் சொல்கிறது சரிதானே. ஹல்லேலூயா. அங்கே முன்னாடி பார்த்த வசனம் என்ன, ஏன் நீ இதை சகித்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நீ சொல்கிறது சரிதான், ஆனால் நீ ஏன் சகித்து கொள்ளக்கூடாது, ஏன் கோவப்படுற? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை விட்டு விடணுமே, அதை நான் இன்னைக்கு அறிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். இல்லைன்னா நான் மாம்சத்துக்குரியவனாகவே இருக்கிறவனாக இருப்பேன். ஆமென். என்னிடத்தில் இருக்கிற குறைவை அல்லது உட்காந்து ஆராய்ச்சி பார்க்கலாம். ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, என்கிட்ட அப்படிப்பட்ட குறைவு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் சொல்கிறாங்க. சரி, ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருவோம். ஆமென். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஒரு குறைவு என்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமென். ஜெபிக்கணும். ஆமென். தேவன் நம்மளோட பேச வல்லவர். ஹல்லேலூயா. வேதத்தின் வழியாக பேசுவார், வார்த்தையின் வழியாக பேசுவார். ஆமென். நம்ம உள்ளத்தில் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படி இல்லைங்கிற போது சில பிரச்சனைகள் நம்மளை பின்னாடி நம்மளை தொடுகிற போது நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. அங்கே அப்போஸ்தலர் நடபடி 17:27 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 17:27. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆமென். அவர் ஒரு காரியத்தை செய்கிறார், கவனிக்கணும். ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். அதுக்கு அங்கே வசனம் என்ன சொல்லுது, எப்படியாவது என்னை தடவியாவது அவங்க கண்டுபிடிக்கணும்னு நான் அப்படி செஞ்சேங்கிறார். ஆமென். எப்படியாவது நான் என்ன அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறேன்னோ, நான் என்ன அவங்களுக்கு சொல்கிறேங்கிறதையோ அவங்க அலைஞ்சு தடவியாவது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நான் விரும்புகிறேங்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா டைரெக்டாக சொல்லுகிற போது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, தடவை விட்டுட்டார். ஹல்லேலூயா. எப்படி?
சவுல் எப்படி கழுதையை தேடி போனது மாதிரி 3 நாளாக கழுதையை தேடுறானுங்க, கண்டுபிடிக்கவே முடியல. ஹல்லேலூயா. எங்கே கொண்டு போய்? சாமுவேல்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறார். ஹல்லேலூயா. அங்கே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்போ சாமுவேல் சொல்கிறார், உன் கழுதை உன் வீட்டுக்கு வந்திருக்கும், நீ போ. ஆமென். இப்போ இந்த அபிஷேகத்துக்காக 3 நாளாக அலைய விடுறார். கழுதையை தேடிக்கிட்டு இவன் ஓடுறான். ஹல்லேலூயா. தடவியாவது கண்டுபிடிக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. அப்படிங்கிறதோட அர்த்தம் இதுதான். ஆமென். அவர் சொல்கிறத, அவர் எதுக்காக உன்னை அழைச்சாரோ அந்த காரியத்தை, ஹல்லேலூயா, எப்படியாவது நீ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரியத்தை வச்சு, கழுதையை வச்சுன்னா என்ன, நமக்கு வேற ஒரு காரியத்தை வச்சாவது, ஹல்லேலூயா, நம்மளை அலைய விடுவார். ஹல்லேலூயா. தேடியாவது கண்டுபிடிக்கட்டும். நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன சொல்கிறேங்கிறத தேடியாவது கண்டுபிடிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில், ஆமென், எனக்கு என்ன குறைவு இருக்குது அப்படிங்கிறதுல நான் அறிந்து கொள்கிறவனாக இருக்கணும். நான் அதை புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஒருவேளை சில நேரங்களில் சில காரியத்தை நமக்கு வர பாதிப்பை நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாக இருக்கலாம். ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. அது நமக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆமென். அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் தேவன் என்னை இப்படி நடத்தினாருங்கிற காரியத்தை நான் கடைசி வரையிலும் தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்த காரியம் என்னங்கிறத, ஆமென், நான் புரிஞ்சுக்கிற போது தான் எனக்கு சமாதானமே. அந்த காரியம் ஒருவேளை, அதுதான் மீண்டுமா சொல்கிறேன், அது ஒருவேளை சொல்ல முடியாததாக இருக்கலாம். அது அடுத்த பிரச்சனை. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன் இந்த பாதிப்பு, ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இதுக்குள்ளே நான் நடக்கிறேன், ஹல்லேலூயா, அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். பவுல் அதுதான் ஜெபிக்கிறார். ஆமென். அவர் ஜெபிக்கிற போது, அவருக்கு சுகமாகணும்னு ஜெபிக்கிற போது அவர் 3 முறை ஜெபிச்சேங்கிறார். ஆமென். அங்கே வசனம் என்ன சொல்லுது, அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அதிலிருந்து, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பெரிய ஆள் பவுல். அவர் பட்ட பாடு என்ன, அவர் ஊழியம் என்ன, அப்படி இருந்தும் அவர் சொல்கிறார், நான் என்னை எந்த விதத்துலையும் உயர்த்திடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்காக தேவன் எனக்கு ஒரு முள்ளை கொடுத்துட்டார். ஆமென். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுக்கு நான் வர்றேன். அப்போ அந்த காரியம், அவர் என்னை நான் உயர்த்தாதபடிக்குங்கிற காரியத்தில் அவர் புரிந்து கொண்டபடியா நமக்கு அந்த காரியத்தை நான் புரிந்து கொள்கிறவனாக, ஆமென், நான் இருக்கிறேனா? புரிந்து கொள்கிறது எப்படி இருக்குது? ஒருவேளை இன்னொரு பக்கமாக கூட இருக்கலாம். ஆமென். எப்படி பவுல் என்ன சொல்கிறாரு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு தேவன் இந்த ஒரு முள்ளு மாதிரி இந்த காரியத்தை கொடுத்துட்டாருங்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் இன்னொரு விஷயத்தில், கொலேசியர் 1:24 பாருங்கள். கொலேசியர் 1:24. கொலேசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுவேன். ஆமென். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை, ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளிலே குறைவானதைய என்ன, அவருடைய சரீரத்தின் சபைக்காக என்னுடைய மாமிசத்திலே நான் நிறைவேற்றுகிறேன்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு இந்த காரியத்தை பார்க்குறோம்? இது எனக்கு வந்த ப்ளஸ்ஸா மைனஸா எதுவாக இருந்தாலும் எனக்கு புரிஞ்சிருக்கணும். மைனஸ்னாலும் புரிஞ்சிருக்கணும் என்னை உயர்த்தாதபடிங்கிறதுக்கு. இது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமென். நான் சபைக்காக உபத்திரவத்தை நான் என் சரீரத்தில் ஏற்றுக்கிறேங்கிறாரு. அப்போ ப்ளஸ்ஸோ மைனஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். எதுக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்ததுங்கிறத. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து அதை கேட்கணும். ஆமென். நிச்சயம் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றுமே பேசாமல் இருக்க மாட்டார். ஒன்றுமே இது காரியமே புரியாமல் இருக்க மாட்டார். புரிந்து கொள்ள முடியாதபடி நடத்த மாட்டார். நான் முன்பு சொன்னது போல, ஒருவேளை இந்த காரியம் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம். ஆமென். ஆனால் நான் புரிஞ்சிருக்கணும், எனக்கு ஏன் இதை அனுபவிச்சாருங்கிறத நான் புரிந்தவனாக இருக்கணும். 5வது, இன்னும் விசுவாச குறைவு. மத்தேயு 14:31 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், படிப்போம். மத்தேயு 14:31.
மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14 மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். அற்ப விசுவாசி அப்படின்னா என்ன? விசுவாசத்தில் குறைவா இருக்கிறது. அல்லேலூயா. நான் விசுவாசத்தில் குறைவா இருக்கிறேனா? ஆமென். அவன் முன்னாடி அப்படி இல்லை. ஆமென். அதே அந்த படகை விட்டு காலடி எடுத்து வைக்கையில் விசுவாசத்தில் தான் காலடி எடுத்து வச்சார். அல்லேலூயா. அங்கே 29ஆவது வசனத்தில் பாருங்க. 29 அதிலே, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜனத்தின் மேல் நடந்தான்னு போட்டுடுச்சு. அல்லேலூயா. அவன் அப்போ படகுலேருந்து இறங்கி நடந்துட்டான். இப்போ காரியம் என்ன? நடந்த கொஞ்ச நேரத்தில் காற்றை பார்த்தவொன்னே தான் பயம் வந்துடுச்சு. ஆமென். அப்போ என்ன, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். சில காரியங்களில் கொஞ்சம் தூரம் போயிடுவோம். ஆமென். தேவனுடைய அழைப்பில், தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய தெம்பில் கொஞ்சம் தூரம் நடந்துருவோம். ஆனால் அந்த கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் வர்ற பிரச்சனைகள், நெருக்கங்களை பார்க்குற போது ஒரு சந்தேகம் வந்துடும், அவிவிசுவாசம் வந்துடும். தேவன் உண்மையிலே நம்மளை நடத்திக்கிட்டு தான் இருக்காரா? அல்லேலூயா. நான் சரியான விதத்தில் தான் என் காலடி எடுத்து வச்சிருக்கிறேன்னா? ஒருவேளை தப்பாக காலடி எடுத்து வச்சுட்டேன்னா? அல்லேலூயா. என்றபடியா கொஞ்சம் தூரம் போகையில் நமக்கு விசுவாசம், அவிவிசுவாசம் வரும். ஆமென். ஆனால் எப்போ ஆண்டவர் நீ இறங்குன்னு சொன்னாரோ, படகை விட்டு இறங்குன்னு சொன்னாரோ, அவர் நம்மை நடத்த வல்லவர். ஆமென். அந்த விசுவாசத்தில் தான் நம்ம ஓடணும். ஆமென். அன்னைக்கு அழைச்சவர், படகை விட்டு இறங்குன்னு சொன்னவர் திருப்பி நடன்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பார்னு நினைக்கக்கூடாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும். ஆமென். உன்னை வான்னு அழைச்சாருன்னா அவர் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமென். பலமான காற்று அடிக்கலாம். ஆனாலும் அவர் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. அதை நம்ம என்னைக்கு மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ பவுல் 100 இடத்துல என்ன சொல்ற, அப்போஸ்தலர் நடபடி 27:22 பாருங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஆமென். பயங்கர புயல் காற்றுல கப்பல் ஆடிக்கிட்டு இருக்குது. இன்னும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன தைரியமாக சொல்கிறாரு, இப்போ அடிக்கிற புயலில் காற்றுல ஒருவேளை கப்பல் சேதமாகலாம். ஆமென். ஆனாலும் உங்கள் உயிருக்கு யாருக்கும் சேதமாகாதுங்கிறார். எப்படி இதை திட்டமாக சொல்கிறாரு? ஏன்னா முன்பே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை கொண்டு போய் அங்கே சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொன்னவர் நிச்சயமாக அதை செய்ய வல்லவர் என்கிறதுல இன்னும் கப்பல் உடையல. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? கப்பல் சேதம் வேணா வரலாம், உயிர் சேதம் வராதுங்கிறார். அதே போல் அந்த காற்றுனாலும் புயல்னாலும் கப்பல் உடஞ்சி போகுதே ஒழிய எல்லாருமே கரை சேர்கிறவராக இருக்கிறாங்க. ஆமென். எதுக்கு நம்ம இதை பார்க்குறோம்? நம்ம விசுவாச குறைவுங்கிறது தேவன் நம்மளை அழைத்த பிறகு, தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்த பிறகு நம்ம தொடர்ந்து ஓடுகிற போது நடுவில் விசுவாச குறைவு அந்த பலத்த காத்தினால, பிரச்சனையினால, நெருக்கத்தினால வரலாம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்மளை கரை சேர்க்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாச குறைவுங்கிறது நம்மள்கிட்ட இல்லாமல் நம்ம பார்த்து கொள்கிறவர்களாக இருக்கணும். யாக்கோப்பு 1:6-7 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோப்பு 1:6-7 வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சந்தேகப்படுறவனாக இருக்கக்கூடாது. அடுத்தது வசனம் பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமென். இது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கு. ஆமென். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
ஒருவேளை நமக்கு நடுவில் விசுவாச குறைவுன்னு வருகிற போது, ஐயையோ நான் கர்த்தரை விசுவாசிக்காமல் இருந்துட்டேனே, இதனால் இந்த காரியம் நடக்காமல் போகுமோ என்றபடியான ஒரு பயத்தை சாத்தா உண்டு பண்ணலாம். ஆமென். ஆனாலும் அந்த இடத்துல நம்ம விசுவாசமாக நிற்கணும். அதுக்காக கொடுக்கப்பட்டதே ஒழிய அதனால் இந்த காரியம் நடக்காமல் போகும் நான் நம்பாததுனால, நான் விசுவாசம் அலக்களிக்கப்படுகிறதுனால இந்த காரியம் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாகன்னு சொல்கிறபடி எனக்கு அது நடக்காமல் போகுமோ என்றபடியாக அல்ல. ஒரு காசன். ஆமென். ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. இப்படி நீங்கள் நினைக்காதீங்கிறதே ஒழிய அதனால் உங்கள் காரியம் நடக்காதுன்னு இல்லை. ஆமென். தேவன் அதை நடப்பிக்க வல்லவராக இருப்பார். 6வது காரியம் இன்னும் என்ன? இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 42:11 பாருங்க. சங்கீதம் 42:11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தன்னுடைய ஆத்மாவோட தாவீது தானே பேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் பயப்படுற? ஏன் கலங்கிக்கிட்டு இருக்கிற? இன்னும் ஆண்டவரை துதி. ஹல்லேலூயா. என்றபடியா தாவீது தன்னுடைய ஆத்மாவே அவன் தேர்த்துக்கிறவனாக இருக்கான். என்ன சூழ்நிலை? அதை முன்னாடி வசனம் படிங்க. 10. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. ஆமென். சத்துருக்கெல்லாம் செய்கிற காரியம் எலும்புக்குள்ள எலும்பையே உருவ குத்துற மாதிரி இருக்குது. அவங்க பேசுகிற காரியம், அவங்க செய்கிற காரியம், அவர்கள் நெருக்குகிற காரியம் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனாலும் அங்கே தாவீது என்ன சொல்கிறார் அடுத்த வசனத்தில்? நீ ஏன் கலங்குற? ஏன் தேங்குற? இன்னுமா துதி. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். அப்போ இன்னும் அதிகமாக துதிக்கிற காரியத்தை நான் செய்கிறேன். இந்த தாவீதை போல நான் அதிகப்படுத்துகிறவனாக இருக்கணும். சில குறைவுகளை நான் நிறைவாக்குகிறவனாக இருக்கணும். ஆமென். அப்போஸ்தலர் நடபடி 16:25-26. அப்போஸ்தலர் 16:25-26 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இன்னும் துதிப்பேங்கிறதுக்கு இதை விட ஒரு எக்ஸாம்பிள் வேற தேவையே இல்லை. இன்னும் துதிப்பேங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் ஜெயிலில் கட்டி போட்டு வைத்திருக்கிற போது நடுராத்திரியிலே அவர்கள் துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இன்னும் நான் துதிப்பேங்கிற காரியத்தில் அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஏதோ ஒரு காரியம் தேவை. ஆமென். அந்த எரிக்கோவை 7வது முறை சுற்றி வருகிற போது 7வது முறை அவங்க எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், துதிக்கிறாங்க. அந்த எரிக்கோ மதிலே வீழ்ந்து போகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆமென். அப்போ ஒரு தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியத்தில் என்ன? துதிங்கிறது அவசியமாக இருக்கிறது. இன்னும் பிரச்சனையின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் ஒரு துதியை நம்மள்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண நேரத்தில் செய்கிற துதிக்கு ஆண்டவர் ஒரு மார்க்கு ஒரு 50% போடுறாருன்னா, உன் நெருக்கத்தின் மத்தியில் நீ அதே 5 நிமிஷம் துதிக்கிற. நீ நல்லா இருக்கிறப்ப 5 நிமிஷம் துதிச்சுன்னா 50% தான் மார்க்கு. நீ நெருக்கத்தின் மத்தியில் அதே 5 நிமிஷம் துதிச்சின்னா உனக்கு 100% மார்க்கு. ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் அதை செய்கிறார். அதை தான் அவர் கேட்குறார். நான் நெருக்கத்தின் மத்தியில் நான் துதிப்பேன், இன்னுமா நான் துதிப்பேங்கிறேன். ஆமென். அங்கே யோசபாத்தை நம்ம பார்க்குறோம். சண்டை எடுக்கிற போது அத்தனை 3 ராஜாக்களை எல்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க, ஒன்றும் செய்யலை. ஆமென். பாடல் பாடுறவங்கள துதிக்கிறவங்கள முன்னாடி நிறுத்துகிறான். ஆமென். சண்டையே செய்யலை. ஹல்லேலூயா. அங்கே பார்த்தா உடனே 3 ராஜாக்களும் ஒருத்தருக்குள்ளே அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஆமென். ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்குது? ஹல்லேலூயா. ஏன் இது எழுதப்பட்டு இருக்குது? இந்த காரியங்கள் எல்லாம் துதியினாலே உன்னால் சாதிக்க முடியும்னு தான். இன்னும் கொஞ்சம் துதிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்கிறது போல என் நெருக்கத்தின் மத்தியில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்குது. அது ஒருவேளை துதியாக இருக்கலாம். அந்த துதியை நான் இன்னும் அதிகப்படுத்தணும். ஹல்லேலூயா. இது நாள் வரையிலும் 1 மணி நேரம் துதிச்சேன், இப்போ நீ 2.5 மணி நேரம் துதி. ஹல்லேலூயா. ஏன்னா நெருக்கம் டோசேஜ் அதிகம் வேணும்.
ஒரு இப்போ வியாதி இருக்குன்னா நீ குறைவான டோசேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை அது இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் அது சரியாகும். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் நான் துதிக்கிறவனாக இருக்கணும். அதை தான் தேவன் நம்மளிடத்தில் விரும்புகிறவராக இருப்பார். ஆமென். 7வது காரியம், இன்னும் கொடுப்பேன். 1 நாளாகமம் 29:3. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஆமென். எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் இன்னும் என் தேவனுக்கு இன்னும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் ஆலயத்துக்கான சவதரித்த காரியங்கள், ஆலயம் கட்டுறதுக்காக எல்லாரும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அது ஒரு இது இருக்குது. ஆமென். அது இல்லாமல் இன்னும் என்னோடதையும் நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. தேவனுக்காக கொடுக்குற காரியத்தில் நம்ம குறைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் ஒரு நாளும் நம்ம கொடுக்குற போது நம்மளை குறைவுக்குள்ளே கொண்டு போகவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் அதிகப்படியாக தேவனுக்காக கொடுக்குறவனாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு என்னன்னா அவங்களுடைய சபை எதுன்னே தெரியாமே இருக்குது. அப்படின்னா என்ன? என்னுடைய சபை எது? நீ வெளியூரில் இருக்கலாம், வேறு எங்கிட்டாவது வேலை செய்யலாம், எங்கெங்கேயோ இருக்கலாம். ஒரு சிலர் இங்கே இன்னமும் வெளியில் இருந்தாலும் என்னுடைய சபை இது தாங்கிறாங்க. இதுதான்னு சொல்கிறது இல்லை, கொடுக்கறதுலேயும் அப்படி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய சபை எது? இப்போ நீ வெளியில் வேலை செய்யலாம், வெளியில் போய் இருக்கலாம், அது உன் சபைன்னா அங்கேயே இருக்குது, அங்கே எல்லா காரியங்களும் பார்த்துக்கணும். ஆமென். இதுதான் உன் சபைன்னா நீ அங்கே இருக்கிற போது இதுக்கு என்ன டச்சு இருக்குது? ஹல்லேலூயா. எந்த விதத்தில் நீ இதோட இணைஞ்சு இருக்கிற? ஹல்லேலூயா. அது மிக மிக அவசியமானது. ஆமென். அப்போ எங்கே வேணாலும் நமக்குன்னு ஒரு சபை இருக்கணும். இது என்னுடைய சபைன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த சபையை நம்ம தாங்குகிறவர்களாக இருக்கணும். மற்றவதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லா காரியங்களும் செய்யணும். ஆமென். ஆனால் நமக்குன்னு இருக்கிற சபைக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறதுல கவனம் இருக்கணும். ஹல்லேலூயா. அது மிக மிக அவசியம். தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அதன் வழியாக நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார், மற்ற காரியங்களை செய்கிறவராக இருக்கிற போது நான் அந்த சபையை நான் தாங்குகிறவனாக இருக்கணும். ஆமென். 2 கொரிந்தியர் 8:11 பாருங்க. 2 கொரிந்தியர் 8:11. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டுமென்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஆமென். கொடுக்கணும்னு விருப்பம் ஒன்று, எடுத்து கொடுக்கறதுங்கிறது ஒன்று. இந்த கேப் இருக்குது பாருங்க, இந்த கேப்பில் நிறையா பேர் விழுந்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? கொடுக்கணும்னு விருப்பம், இதை எங்கே பார்க்கலாம்? அங்கே அனனியா சபிரால்கிட்ட பார்க்கலாம். ஆமென். 2 பேரும் முதல்ல சேர்ந்து தான் தீர்மானம் கொடுக்கணும்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. இருதயத்தில் விருப்பம். ஹல்லேலூயா. ஆனால் கொடுக்குற போதோ நடுவில் என்னாச்சு? இந்த கேப்பில் உள்ளே விழுந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. கொடுக்குற போது அந்த எண்ணம் வரல, நம்ம கொஞ்சம் வச்சுக்குவோமே, இது என்னத்துக்கு, இங்கே கொடுப்போமே அங்கே கொடுப்போமே. அதை தான் அங்கே வசனம் சொல்லுது, பவுல் தான் சொல்கிறார். ஆமென். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருக்கிறது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. விருப்பம் இருக்குது, அதை நிறைவேற்றுவதற்கான விருப்பம் இருக்குதா? அதை செய்வதற்கான காரியம் உண்டாவதாகங்கிறார். ஹல்லேலூயா. இது மிக மிக முக்கியமானது. இந்த கேப்பில் பலர் விழுந்து போவாங்க. ஏன்னா சில நேரத்தில் ஆவியானவர் அந்த நேரத்தில் உந்துதல் கொடுக்குற போது கொஞ்சம் நேரம் கழித்து சாத்தா என்ன பண்ண, அதனால் என்ன, இதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அது நல்லா முழுவதுக்கு தான் பார்க்கும். ஆமென். நம்மளை தட்டி கொடுக்கறது தான் பார்க்கும். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, அப்புறமேல ஒரு 10 நிமிஷம் கழித்து எழுந்திரிச்சு ஜெபிச்சுக்கலாங்கும். நம்ம மேலே அவ்வளோ அக்கறை இதுக்கு, தட்டி தட்டி கொடுக்கும், நல்லா தூங்கு அப்படி. ஆமென். வரப்போகிற பிரச்சனை எப்போ ஒதுங்கிடும், ஓடி போயிடும். ஹல்லேலூயா.
அப்போ இங்கே காரியம் என்ன? தேவனுக்கான கொடுக்குற காரியத்தில் நமக்கு விருப்பம் இருக்கிறது போல் கொடுக்கறதுலையும் சரியாக இருக்கணும். இதை டிலே பண்ணணும் அப்படின்னா சாத்தான் நடுவில் பூந்துருவான். ஹல்லேலூயா. இது தேவையில்லை, இது என்ன அவசியமா? ஆமென். யார் பேசுகிறாங்கிறதே நமக்கு தெரியாது. தேவன் தான் நம்மள்கிட்ட பேசுகிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆமென். கடைசியாக இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் பரிசுத்தமாகட்டும். பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். ஆமென். அது மட்டுமில்லை, இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளுக்கு தப்புவிக்கும்படிக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் வசனம். அப்படின்னா என்ன? இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளும்படிக்காக விழித்திருந்து ஜெபிங்கள். அப்போ வர பிரச்சனைகள் நெருக்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே சண்டை நடக்குது, இங்கே சண்டை நடக்குது, இங்கே இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனை, இன்னும் அடுத்தது பஞ்சம் வரலாம், பல காரியங்கள் வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் கர்த்தர் ஒரு தப்புவிக்கிறதுக்கான, நம்ம தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழியை சொல்லியிருக்கிறார். ஆமென். உலகத்தில் எல்லாம் உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. தப்புவிக்கிறதுக்கான, நான் தப்பும்படிக்கான ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த சொன்ன காரியம் என்னன்னா, விழித்திருந்து ஜெபிங்கள். ஆமென். இனிமேல் சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்புவிக்கும்படியாய். அப்போ நானும் என்னுடைய குடும்பத்தையும் நான் காப்பாற்றணும் அப்படின்னா, பிரச்சனை என்ன நெருக்காமல் இருக்கணும்னா, இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை ஜபந்தான். ஆமென். அப்போ அந்த ஜபத்தில் நான் இன்னும் அதிகப்படுத்தணும். ஆமென். குடும்பமாக ஜெபிக்கணும், அதிகப்படியாக ஜெபிக்கணும். இங்கே வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்றபடியாய். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் தேவையானது இந்த பரிசுத்தம்தான். அது ஜெபிக்கிற போதும் கிடைக்கும், ஜெபிக்கிற போதும் அது நமக்கு கிடைக்கும். வசனம் 1 தெசலோனிக்கர் 15:57 என்ன சொல்லுது? நம்முடைய இந்த மாதத்து வாக்கு தத்தம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். ஆமென். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அப்போ நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்தணும் அவர்கிட்ட. ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:23 படிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னா, சாம் இருக்கான் அப்படின்னா, அவனை குளிப்பாட்டணுன்னா அவனை விட்டு கொடுத்தாதான். அழுவான் தான், கத்துவான் தான், சோப்பு போடணும் தான், கண் எரியும் தான். ஆமென். அங்கே வசனம் தான், சமாதானத்தின் தேவன் தாமே உன்னை முற்றிலும் முழுசுமா உன்னை பரிசுத்தமாக்கணும், உன்னை சுத்தமாக்கணும்னா. எரேமியா 9:7 பாருங்க. எரேமியா 9:7. எரேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய குமார்த்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன். ஆமென். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரமாக நான் நடத்துவேன்? உன்னை பரிசுத்தமாக்கணும்னா நான் வேற எந்த பிரகாரமாக நான் நடத்தணும்னு நீ நினைக்கிற? ஹல்லேலூயா. அதை தான் அங்கே வசனத்தில், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்படின்னா நீ விட்டு கொடுக்குறவனாக இருக்கணும். ஆமென்.
அதை தான் அங்கே வசனம் சொல்லுது, உன்னை உருக்கி உன்னை புடமிடுவேன். நான் எந்த விதமாக உன்னை சரியாக்கணும்னு நீ நினைக்கிற, பரிசுத்தமாக்கணும்னு நீ நினைக்கிற. ஆமென். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயர் வசனம். ஆமென். அதை தொடர்ந்த வசனம் என்ன சொல்லுது? ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அவரோட வருகையில் பரிசுத்தமாக இருக்கணும், குற்றமற்றதாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கே எரேமியாவில் சொல்லப்பட்ட வசனத்தின்படியா அவர் உருக்கி நம்மளை புடம்பிடுகிறவராக இருக்கிறார். நான் வேறு எந்த விதமாக குமாரத்தியே வேறு எந்த விதமாக உன்னை நடத்துறது, உன்னை பரிசுத்தமாக்குறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில் சில காரியங்கள் வருகிறது, தேவன் என்னை பரிசுத்தமாக்குவதற்கு என்றபடியாய் நான் தோத்திரம் செய்கிறவனாக இருக்கிறேனா? ஆண்டவரே, என்னை நான் முழுசுமாக ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன பரிசுத்தமாக்கணும், நீ உங்கள் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் வருகையில் நான் உங்களோட வரணும். அதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் என்னை பரிசுத்தமாக்குங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறவனாக இருக்கிறேனா? ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுது. அதுக்கு ஒரு லிமிட்டு கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இன்னும் என்கிற காரியத்தில் இன்னும் என் மேடைகள் தகர்க்கப்படவில்லையா? ஆமென். என்னுடைய கோபமோ சுயமோ அது என்ன மேடை? ஆமென். அதை நான் தகர்க்கிறவனாக இருக்கணும். இன்னும் உணர்வில்லாதவனாக இருக்கிறேனா? கர்த்தர் நடத்துகிறத என்னன்னு புரிஞ்சுக்கிறவனாக இருக்கிறேனா? அதுதான் உணர்வு உள்ளது. ஆமென். ஏன் இப்படி காரியங்கள் நடக்கிறது? அந்த காரியத்தை நான் அறிந்து கொள்கிறவனாக புரிந்து கொள்கிறவனாக இருக்கிறேனா? இன்னும் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேனா? ஆமென். அப்போ மாம்சத்துக்குரிய காரியத்தில் ஆமென் வாக்குவாதங்கிறது முதல்ல நிற்கிது. ஆமென். அந்த வாக்குவாதத்தை விடுவோம். ஒவ்வொரு காரியத்தை நம்ம விடுவோம். ஆமென். அப்போ மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேனா? இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேட்போம். எனக்கு தெரியாது, என்னை பொறுத்தவரை நான் எல்லாத்தையும் சரியாக 10 கட்டளை உள்ள எல்லாம் சரியாக கடைப்பிடிக்கிறேன், வேதத்தில் சொன்னப்பட்டபடியெல்லாம் நடக்கிறேன். இவர் திடீர்னு மோசே சொன்னதுக்கு மேலே இன்னொன்று வேற ஒன்று சொல்கிறார். இன்னும் உனக்கு ஒரு குறைவு உண்டுங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியத்தில் இன்னும் ஒரு குறைவுங்கிறது நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வட்டத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். என் கண் பார்வைக்கு ஒரு வட்டம் தெரியுது, அந்த வட்டத்தில் தேடி தேடி பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே குறைவு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இன்னொருத்த பார்த்தா வட்டத்துக்கு வெளியில் உள்ளதையும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட என்ன குறைவு இருக்குங்கிறது அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் எனக்கு தேவை. ஆமென். ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியலையா, அது சரியானதா இல்லைன்னு நீ நினைக்கிறியா, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரு. ஆமென். இவங்க இப்படி சொன்னது சரிதானா? ஆமென். நீங்கள் என்னோட பேசுங்க. ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் நான் சரியாக்குகிறவனாக இருக்கணும். இன்னும் விசுவாச குறைவு. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்கிற போது, காற்று அடிக்கிற போது கர்த்தர் எங்கே என்னை கைவிட்டாரோ என்றபடியான நான் நினைக்கிறவனாக இருக்கிறேனா? அந்த இன்னும் விசுவாச குறைவு எனக்குள்ளே இருக்குதா? இன்னும் துதிப்பேன் என் நெருக்கத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டோசேஜ் அதிகம் எடுக்கணும். ஆமென். இன்னும் கொஞ்சம் துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ தான் என் பிரச்சனை தீரும். இன்னும் கொடுப்பேன். கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் நான் சரியாக இருக்கிறேனா? ஆமென். நாம நிதானித்து பார்ப்போம். கடைசியாக இன்னும் பரிசுத்தமாகணும். ஆமென். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தானே அவர் வருகிற போது குற்றமில்லாதாக இருக்கும்படிக்காய் கர்த்தருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என்னை பரிசுத்தமாக்குங்க. ஆமென். நீங்கள் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துங்க. ஆனால் என் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாகணும். உங்கள் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். என்றபடியா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இன்னுமாய் அதிகப்படியாய் ஆண்டவரே எந்தெந்த குறைவுகள் இருக்குதோ அதை சரி செய்யும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. நீர் இன்று பேசிய இந்த வார்த்தையின்படியாய் வசனத்தின்படியாய் எங்களை சரிசரித்து கொள்ளும்படியான ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.